நம் முன்னோர்களின் பாரம்பரிய உணவு பழைய சாதம். இரவில் தண்ணி ஊற்றி வச்ச இந்த சாதம். இதில் ஒரு பலகாரம் செய்ய போகிறேன். இதை புழிஞ்சி ஒரு கப்பு இந்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்போ அம்மியில் தான் அரைக்க முடியும். இப்போ மிக்சி இருக்கிறதுனால அந்த மிக்சியில் இதை சேர்த்துடலாம். இதில் 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் குறுகலாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இதை அந்த மாவில் சேர்த்து பிசைஞ்சிடலாம். வெங்காயம், அரிசி மாவு எல்லாம் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த அளவுக்கு இதை உருட்டி அப்படியே அடை சுட வேண்டியதான். மிக்சியில் ஒரு சுற்று தான் சுற்றணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. 3 உருண்டை வந்தது. இந்த கேப்பர் ரொட்டி தட்டின மாதிரி இப்படி லேசாக துணி கவுத்து போட்டு இப்படி தட்டி வச்சுருக்கு. இப்போ போய் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம் வாங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சு. இதில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அதில் சேர்த்துறோம். ஏற்கனவே லேசாக தான் தட்டிருக்கு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுறாங்க. நல்லா மொறுன்னு வெந்துடும். அந்த பிறகு எடுத்துக்கலாம். சாப்பிட சுவையாக இருக்கும். இல்லை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை சட்னி வேணும் அப்படின்னா கார சட்னி, தேங்காய் சட்னி ஏதாவது ஒன்று தொட்டுக்கலாம். வெந்த பிறகு அப்படியே திருப்பி போட்டு ஒன்றா எடுத்துடணும். இந்த மாதிரி தட்டி ஒன்றா போட்டு எடுத்துடணும். நல்லா வெந்த பிறகு அது மேலே கொஞ்சம் நெய் தடவி விட்டு எடுத்துடணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னும் கலர் வரணும், கொஞ்சம் கலர் வரணும். இன்னும் ஒரு திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தடவினா போதும். மொறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், செஞ்சு கொடுக்கலாம். வீணாக்காமல் சாதத்தை இப்படி பண்ணலாம். நீங்கள் ஐஸ் பிரியாணின்ற பழைய சாத அடை தயார் பண்ணி வச்சாச்சு. மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையுள்ளதாக நல்லாயிருக்கும்.